என் பெயர் திலீப் யூசுப், கேரளா. நபிகள் நாயகமும் சஹாபாக்களும் வழியே சென்று அண்டை நாட்டாரோடு யுத்தம் செய்ததாக நிறைய ஹதீஸ் உள்ளதாக கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை பற்றி விளக்கவும். ஹதீஸ் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. என்ன, இவர் சில அரபு மூலத்திலிருந்து கொஞ்சம் ஆதாரங்களை அனுப்பி இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கிறார். என்ன ஆதாரம் கேட்கிறார், என்ன ஆதாரம் அனுப்பியிருக்காருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர் நடந்துச்சுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் அடி வாங்கிட்டு கிடந்தாங்க. மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போன பிறகும் சிரமப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவங்கள எதிர்த்து அழிப்பதற்காக வேண்டிய எதிரிகள் படை திரட்டி வரும் பொழுது அவங்களை எதிர்த்து போர் செஞ்சிருக்கிறார்கள். இப்படி நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இவர் கேள்வியில சில ஹதீஸை சுட்டி காட்டி நபிகள் நாயகம் அவர்கள் வலியவும் சண்டைக்கு போயிருக்கிறாங்க, சண்டைக்கு வரும்போது சண்டைக்கு போனாங்க என்றுதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில ஹதீஸுகளை எடுத்து இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸுகளை எல்லாம், ஹதீஸ் தான் இப்ப தமிழ்ல எல்லாம் வந்துருச்ச, எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்த்து வந்து விட்டது. அதை எடுத்து காட்டி என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் சும்மா இருக்கிறவங்க நாட்டில எல்லாம் போய் நுழைஞ்சி வலிய போர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 சம்பவத்தை அவர் அனுப்பியிருக்கார். கேட்டா புகாரில உள்ள ஒரு ஹதீஸ் அனுப்பியிருக்கார். இவர் இந்த 2 ஹதீஸ் அனுப்புனதுல ஒரு ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ், 2541. முஸ்லிம் எல்லா நூல்களும் இருக்கிறது. இந்த நூல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் அப்படின்னு ஒரு போர் இஸ்லாமிய வரலாற்றுல இருக்கிறது. அந்த பனுல் முஸ்தலக்னா அவங்க ஒரு கோத்திரம், ஒரு கிளைக்காரங்க, மதீனாவை சேர்ந்த ஒரு கிளையில உள்ளவர்கள் யூதர்கள். அந்த பனுல் முஸ்தலக்குங்கிற அந்த அவங்க வசிக்கிற அந்த ஏரியாவுல திடீர்னு போய் முன்னறிவிப்பு இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அப்படிதான் அதிசல வருது. அப்ப அவங்களுடைய தண்ணீரை எல்லாம் நினைஞ்சாங்க, அதெல்லாம் தண்ணீரெல்லாம் தடுத்தார்கள். அங்கு யார் சண்டைக்கு வந்தார்களோ அவர்களோடு சண்டை நடக்கும் பொழுது இங்கிட்டு கொல்லப்படுவாங்க, அங்கிட்டு கொல்லப்படுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட பனில் முஸ்தலக்குங்கிற போரை பற்றி உள்ள ஹதீஸ் ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பனுல் முஸ்தலக்குன்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். அந்த பனுல் முஸ்தலக்கு போரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, வாங்க எல்லாரும் அந்த யஹூதிகளை போய் கவனிச்சுட்டு வருவோம், அந்த யூதர்களை ஒரு கவனிச்சுட்டு வருவோம்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்ப இதை மட்டும் பார்ப்பார்களே ஆனால், அவன் மதீனாவுக்கு பக்கத்துல மதீனாவுக்கு வெளியில மக்காவுக்கு போற வழியில அவன் ஒரு பக்கத்துல குடியிருக்கிறான், அவனுடைய ஊர் அது. அந்த ஊர்ல குடியிருக்கிற ஒருத்தனை போய் இங்கே இருந்து மெனக்கட்டு போய் அவனை போய் தாக்கணும்னு நபிகள் நாயகம் கூட்டிட்டு போனாங்களா, அவன் சண்டைக்க வந்தான், அவன் பாட்டுக்கு இருந்தானே அப்படின்னு சொல்லி இந்த பனுல் முஸ்தலுக்கு சில ஹதீஸுகளை மட்டும் வைத்து ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது தேவையான அந்த துணுக்குகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. விமர்சனம் செய்யும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டா, இந்த பனுல் முஸ்தலுக்குனா யாரு, எப்படி நடந்துச்சு, அதை பத்தி வேற செய்தி என்ன சொல்லப்படுது, எல்லாத்தையும் தொகுத்து வைத்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு ஹதீஸை மட்டும்தான் இந்த அறிவிப்பாளர் தனக்கு தேவையான விஷயத்த சொல்லுவார். அந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன சொல்ல தேவைன்னு நினைக்கிறாரோ அதை சொல்லியிருப்பார். அதுல இருந்து ஒரு தீவிரமான முடிவுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், இந்த பனுல் முஸ்தலக்குன்னா என்னன்னு கேட்டா, இந்த பனுல் முஸ்தலக்குடைய தலைவர் அவருடைய பேர் ஹாரிஸ் பின் அபில் அரார் அப்படிங்கிறவர் தான் பனுல் முஸ்தலக்குடைய கூட்டத்தாருக்கு தலைவர். அவர் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் அந்த சமுதாய தலைவராக இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, மதீனாவுல போய் திடீர்னு நம்ம தாக்கல் நடத்தணும் என்று அவங்க ஒரு பிளான் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது மதீனாவுல, பனுல் முஸ்தலக்குக்காரங்க இருக்கிறது மதீனாவுக்கு வெளியில மக்காவுக்கு போற அந்த வேலை அது இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளவு தூரத்துல இல்லை, மதீனாவுக்கு பக்கத்துல தான் இருக்குது. அப்ப பனுல் முஸ்தலக்குல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி சில பக்கத்து ஆட்கள்லாம் திரட்டிக்கிட்டு அவங்க அசால்ட்டா இருக்கும் பொழுது திடீர்னு போய் நம்ம தாக்குவோம் என்று முடிவெடுத்து
அவங்களுடைய அரபுகள்ல பல பேர்கிட்ட இவங்க ஆலோசனைலாம் கேட்டு உதவிகள்லாம் கேட்டு அது அதுக்கு ரெடியா தயாராக ஆகி என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஒரு அசம்பிள் ஆகி திடீர்னு போய் தாக்கிறதுன்னு சொல்றாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்த உடனே இது உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்காக புரைதாங்கிற ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க. நீ போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத என்ன செய்யணும், நீ பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா அவங்க ஆள் மாதிரியே நீ போய் அப்போனா முஸ்லீம் அல்லாத அதை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் அவங்களோட இருந்த ஆளுக்களை தானே இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா வரலையான்னா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சொல்ற வச்சுதான் முடிவு எடுப்பாங்க. அப்படி ஒரு காலம். அந்த மாதிரி ஒரு இருக்கும் பொழுது புரைதாங்கிறவர்கிட்ட சொல்லி நீ தந்திரமா போய் அவங்க என்ன பிளான்ல இருக்கிறாங்க என்று தெரிஞ்சுட்டு வாண்டோன்னு அவர் போறாரு. போய் அந்த ஹாரிஸ அவரை சந்திச்சு, ஆமா நல்ல திட்டம் போட்டிருக்கிறீங்க, அவசரப்படாதீங்க, நானும் ஒரு படையை உங்களுக்கு கொண்டு வர்றேன், அதெல்லாம் அவர் செய்யறது ரெடியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரும் இஸ்லாத்தினுடைய எதிரி மாதிரி அவங்கள்ட்ட பேசி, நீங்க உடனெல்லாம் தாக்குதல் பண்ணி விட்டுறாதீங்க, உங்களுக்கு இந்த படை பத்தாது, நான் என்னுடைய கோத்திரத்தார் இருக்கிறாங்க அவங்களையும் திரட்டிட்டு வந்துடுறேன், அவங்களும் முகமது மேல கோபமா இருக்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொன்னா இவரை காலி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குறத தடுக்கிற மாதிரி அவர் பேசிட்டு இங்க விஷயத்த சொல்றாரு. இப்ப நம்மளை தாக்குற வரைக்கும் இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா, அவன் முடிவு பண்ணிட்டான் திடீர் தாக்குதல் என்று முடிவு பண்றான். பல அரபு கோத்திரத்தாரை எல்லாம் அவன் ஒன்று திரட்டி கொண்டு அது தயாராக இருக்கிறான். அப்படி இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவனதான் திடீர்னு கிளம்ப சொல்றாங்க, கிளம்பு அவங்கள போய் கவனிச்சுட்டு வந்துருவோம். அப்ப இந்த மாதிரியான ஆட்களை திடீர் தாக்குதல் நடத்தினா அப்ப தடத்தை போறாங்கும் போது தெரிஞ்சா போய் தாக்கிட வேண்டியதானே. அவன் நம்மளை தாக்குற வரைக்கும் வரட்டு, கிட்ட வரட்டு, மதீனாவை கிட்ட வரட்டுன்னு பார்த்துக்கொண்டா இருக்கிறது. போருக்கு வருமான்னு தெரிந்து விட்டால், அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறான் என்று தெரிந்து விட்டால் அவன் போர் செஞ்ச மாதிரி தானே. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா போர் பிரச்சனை இல்லை. அவன் அங்க என்ன செய்யறான், ஒரு கூட்டம் ஒரு ஊருக்கா போறான், நம்ம போய் அடிச்சு தாக்கிட்டு வந்துருவோமா, மதீனாவை காலி பண்ணிடுவோமா, இப்படிங்கிற மாதிரி அவன் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் தெரிய வந்தால் அப்ப போர் நடக்காவிட்டாலும் போர் நடந்ததான்னு அர்த்தம். போருக்குரிய ஏற்பாடு எப்ப நடந்து விட்டதோ அவன் அங்கதான் இருக்கிறான், வரல, ஒரு நாள் பிந்தி இருந்தா அடிச்சிருப்பான். இந்த தகவல் நபிகள் நாயகத்துக்கு வராம இருந்து ஒரு நாள் அவங்க பிந்தி இருந்தாங்க என்று சொன்னால் அவன் எல்லாரும் அசால்ட்டா இருக்கும்போது, கவனக்குறைவா இருக்கும் பொழுது மதீனாவுல தாக்குதல் நடத்தினான்னு சொன்னா எத்தனை பேரை இழந்திருப்போம். அல்லாஹ் அவங்களுக்கு ரசூல் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வகையிலையும் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதை ரொம்ப துல்லியமா யார் யார் என்ன மாதிரி போனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய உளவுத்துறைக்கு பாடம் நடத்துற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ரொம்ப திறமையா அதை கையாளுவாங்க. அந்த வகையில இந்த பனுல் முஸ்தக்களுடைய யுத்தம் அது திடீர் தாக்குதல் தான், ஆனால் வழியே போய் தாக்குதல் தான். ஆனால் அவன் தாக்க போறான் என்று அதுக்குரிய முஸ்லீம்லாம் பண்ணி அம்பு அருவா கத்தி எல்லாம் ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு ஆட்களை திரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியும் பொழுது அவனை திடீர்னு போய் அடிக்கிறது தான் என்ன செய்யணும், நாட்டை பாதுகாக்கிற தலைவன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அதனால இதை வலிய போர் செஞ்சார்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது போக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அந்த அந்த கோத்தரத்துக்கு தலைவர் யாரு, ஹாரிஸ்ன்னு நான் சொன்னேன்ல, ஹாரிஸ்ங்கிற ஆள் தான் தலைவரா இருக்கிறார். இந்த ஹாரிஸ்ங்கிற ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பிறகு இந்த யுத்தம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவரை இஸ்லாத்துக்கு தழுவுறாரு. அப்ப இது என்ன அர்த்தம், அவர் மேல எந்த அநியாயம் இல்லாம ரசூலுல்லாஹ் அத்துமீறி போய் அவங்கள தாக்கி விட்டாங்க என்று இருக்குமே. ஆனால் ஜென்மத்துக்கு அவரால் ரசூலுல்லாஹ்ட்ட சேர முடியுமா? இவர் நம்ம ஊர்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தாக்கி நம்மளுக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு அப்படியான ஒரு நிகழ்வாக இருந்தால், யார் இது சூத்திரதாரியா இருந்தார் அவரு இஸ்லாம் மார்க்கத்துக்கு தழுவுறார். அப்ப என்ன அர்த்தம், தாக்குனாங்க நம்ம செஞ்ச வேலையினால தானே, நம்ம பாட்டு சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே, நம்ம தானே அந்த முஸ்லீம்லாம் செஞ்சோம், நம்ம தானே அந்த வேலையெல்லாம் செஞ்சோம், நம்ம தானே ஆட்கள்லாம் திரட்டணும், நம்ம தானே சதியெல்லாம் பண்ணணும், அதுக்கு பதிலடியா தானே நபி செஞ்சாங்க. இப்படி இருந்தா தானே இஸ்லாத்துக்கு அவர் வந்திருப்பார். அப்ப இவர் மீது தவறு இல்லாமல் இருந்து முகமது நபி அத்துமீறி போய் அடித்து விட்டார்கள் என்பதாக இருந்தால் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க தேவையில்லை. அப்ப அவரே என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி
சீரத்துல் ஹலபியா உள்பட நிறைய நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதனால இது ஒரு விஷயம். இது அனுப்பியிருக்காரு அவர் பனுல் முஸ்தலக் விஷயமாக அந்த சகோதரர் அனுப்புனது என்னது, இதை வச்சுட்டு கேட்கிறாங்க வழியை போய் முகமது நபி வழியை போய் தாக்குதல் பண்ணி விட்டாரு. இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஏமாளி கிடையாது. நபிகள் நாயகம் வந்து ஏமாளியா? அவர்கள் மக்களை காப்பாற்றுற பொறுப்புல இருக்கிறார்கள். அதனால நம்மளுக்கு பாதிப்பு வரும் என்றால் அது செய்வார்கள். அதுல இது ஒரு விஷயம். பனுல் முஸ்தலக் யுத்தம் வந்து அவர்களுடைய திட்டங்கள்லாம் தெரிஞ்சதுனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு நடவடிக்கை. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா கிஸ்ரான்னு அந்த காலத்துல வந்து கிஸ்ரா ஒரு பெரிய வல்லரசு. அது கைசரு கிஸ்ரான்னு சொல்றாங்க இல்லையா? அது அந்த அவங்கதான் அந்த காலத்துல வல்லரசா இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் கூட என்ன செய்வாங்கன்னா இந்த கிஸ்ராவுக்கு எல்லாம் கடிதம் அனுப்புவாங்க. ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி நான் வந்து இறை தூதரா இருக்கிறேன், நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, ஊருக்குள்ள அல்லாஹ்வுத்தஆலா யாரை வணங்காதீங்க, இல்லை என்று சொன்னாலும் குடிமக்களுடைய பாவங்களாம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மன்னர்களுக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் கடிதம் எழுதும் போது இந்த ஆள் கூட எழுதினாங்க கிஸ்ராவுக்கு. அவன் அந்த கடிதத்தை வாங்கி சுக்குநூறா கிழிச்சு நெஞ்சான் போட்டான்றலாம் புகாரில் 64வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு மன்னர் கிஸ்ரா. இந்த கிஸ்ராவுக்கு எதிராக போர் செஞ்ச ஒரு விஷயம், அதை விரும்பி திட்டம் போட்ட விஷயங்கள் எல்லாம் புகாரில 3159வது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து என்ன செஞ்சிருக்காங்க, கிஸ்ராவுடைய அட்டாக் பண்ணணும் என்று பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய சான்றுகள் எடுத்து காட்டுவார்கள். அது உண்மைதான். கிஸ்ரா என்ற ஆள் யாருன்னு கேட்ட பொதுவாக வணிக இஸ்லாத்துல வந்து அதாவது அவங்க அத்துமீறி நம்ம நோய்க்கு வந்தார்களே ஆனாலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கான திட்டங்கள் தீட்டினாலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஊருக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த பெட்டை வேஷம் போடுவாங்கல்ல, எதிரிக்கு ஆள் காட்டுறது, தேச துரோகம், அப்படி பண்ணாலும் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹைபர்லாம் அந்த மாதிரி உள்ளதுதான், அடிச்சு விரட்டுவாங்க. இங்க இருக்க நாட்டை இருந்துகிட்டு இப்ப இந்தியாவில் இருந்துகிட்டு இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போய் கொடுத்தா, இலங்கைக்கு போய் கொடுத்தோம்னா அது தேச துரோகம் தானே. அது நாட்டுடைய ரகசியத்தை எல்லாம் கொடுக்கறது, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு வாங்க, இந்த வழியா வாங்க, இங்க ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் காட்டுற வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா இது தெரிய வந்துச்சுன்னு சொன்னா அந்த கூட்டத்தை அடிச்சு என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் செய்யக்கூடாது. யாருமே ஒரு நாட்டில் இருக்கிறோம்னா அதுக்கு விசுவாசமாக இருந்து விட வேண்டும். அப்படி செய்யற மாதிரி எந்த நாட்டில் வந்து மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அந்த ராஜாண்டு வைத்துக்கொண்டு அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்களே ஆனால் இந்த அநியாய கொடுங்கோன்மை பண்றான் ஒருத்தன். அப்ப அந்த கொடுங்கோன்மையான ஆட்கள் வந்து நமக்கு எதிரி கிடையாது. அவன் கொடுங்கோன்மை பண்ணி அந்த மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். இந்த கிஸ்ரா பண்ணின கொடுமை எல்லாம் சாதாரண கொடுமை கிடையாது. இவனுடைய அரண்மனை சிம்மாசனம் அந்த எல்லாமே யாருடையது, மக்களுடைய பணம். மக்கள் அடிமையாக்கி கசைக்கு பிழிந்து அவங்க வாழ முடியாம ஆக்கி எப்படா இவங்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் என்று மக்கள் எல்லாம் இயங்குகிற ஒரு நிலைமையில அந்த கிஸ்ராவின் ஆளுகையின் கீழே இருந்ததுனாலதான், மக்கள் ஆதரவற்ற மக்கள் வெறுப்புள்ள ஒரு நிலையில இருந்ததுனாலதான் நபிகள் நாயகம் பெரிய பெரிய படை பலம், பெரிய ராணுவ பலம், பெரிய ஆயுத பலம் எல்லாம் இல்லாம இருந்து கூட அந்த கிஸ்ராவை வந்து உமருல் நான்கு காலத்தில் என்ன செய்யறாங்க, வெற்றி கொள்ள முடிகிறது. ஏன்? மக்கள் அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப மக்களை கொடுமைப்படுத்தினால் அதை வந்து அவங்க மீட்பது என்பது இஸ்லாத்தின் ஒரு கடமைதான். இது வந்து என்னன்னு கேட்டா நம்ம முஸ்லீமுக்கு தான் நம்ம செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன இதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தா, இப்ப பங்களாதேஷ் இப்ப இருக்குல்ல, அது பாகிஸ்தானை தானே முன்னாடி இருந்துச்சு. பங்களாதேஷ் என்பது அது கிழக்கு பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான், இப்படி ரெண்டு பாகிஸ்தானா இருந்தது. அந்த பங்களாதேஷ்ல உள்ள மக்களை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் நசுக்குது, அவங்கள கொடுமைப்படுத்துது. அந்த மக்களை ஒரு புரட்சியில இறங்குறாங்க. அப்ப இந்தியாவிட்ட உதவி கேட்கிறாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் நுழைஞ்சு படையை அனுப்பி அந்த பாகிஸ்தான் படையை விரட்டிட்டு அதை மீட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க பங்களாதேஷ் ஒரு நாடா கூட கொடுத்துட்டு வந்தாங்க. இதை உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன மாதிரி பார்வையில பாக்குறாங்க, நம்ம நாட்டை விட்டுருங்க, நம்ம நாட்டுக்கு வெளியே உள்ள அரசியல் பார்வையாளர் கூட இவங்க செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு அண்டை நாடா இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க உதவிதான் செய்யணும், அப்படிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அமெரிக்காக்காரன் செய்யற மாதிரிலாம் செய்யறது இல்லை. அமெரிக்காக்காரன் வந்து நல்லா இருக்கிற நாட்டில் போய் என்ன செய்வான், பொய்யான அணு ஆயுதம் வச்சுக்கிறாருன்னு சொல்லி ஈராக்ல போய் செஞ்சான்ல, அப்படி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க ஒரு அநியாயக்காரனா இருக்கிறான், கொடுமை. இப்ப அமெரிக்காவே ஒருத்தர் அடிச்சான்னு வைங்கள, யார் தப்புன்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா உலகத்துக்கு செய்யற ஒரு அநியாயத்துக்காக வேண்டி எந்த நாட்டுக்காவது ஒரு சக்தி இருந்து
இந்த அமெரிக்காக்காரனுக்கு ஒரு பாடம், அவன் ஆயுதம் விற்பதற்காக வேண்டி கொன்று குவித்த மக்களுடைய எண்ணிக்கை தாங்காது, அவ்வளவு. உலக வரலாற்றுல அதுக்கு நிகரான ஒரு பயங்கரவாதம் கிடையாது. அவனை எதிர்த்து எவனாச்சும் சண்டை புட்டிச்சு அடிச்சு நொறுக்கி அந்த யுத்தம் செஞ்சு ஜெயிச்சான்னு சொன்னா உலகமே மகிழ்ச்சி தானே அடையும். அந்த மாதிரியாக உள்ளதெல்லாம் செய்ய அமெரிக்கா மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். அமெரிக்கா எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறான். நபிகள் நாயம் பயப்பட மாட்டாங்க, போடா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உள்ளது. நீங்க கிஸ்ராவை எல்லாம் தூக்கி வச்சு பிடிச்சிங்கன்னா இன்னும் கிஸ்ரா ஒரு அப்ராணி மாதிரி, அவர் ஒண்ணுமே செய்யாத ஆள் மாதிரி, அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்சி உலகத்துக்கு இல்லாத மாதிரி, அவரெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு. நான் உலகம் நல்லா இருப்பதற்கு எவன் இடைஞ்சலா இருக்கிறானோ அவனுக்கு பாடம் கற்பிக்கணும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய படை அவனுடைய படையை விட வலிமை கம்மியாக இருந்தாலும் அநியாயத்தை கண்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த 2 தான் சம்பவத்தை அனுப்பியிருக்கிறீங்க. அதனால இது தவறான செயல் ஒன்றும் கிடையாது. வலிய போர் செஞ்சதுல வரும், வலிய போர் செஞ்சது இருக்கிறது. இந்த மாதிரி பெரிய குடும்பங்களா இருந்தா வலிய போய் போர் செய்வதும் உண்டு. அப்படி இல்லாம இருந்தா வந்தா தான் சண்டைக்கு போவாங்க. வந்த சண்டையும் உண்டு, வலிய சண்டை இல்லைன்னா சொல்லக்கூடாது, இருக்குது. தக்க காரணம் இல்லாமல் இருக்காது. இதுதான் அதுக்கான பதில்.